சினிமா பின்னணி பாடகியும் இசைஞானி இளையராஜா மகளுமான பவதானியின் திடீர் மரணம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா உலகையும் அதிர்ச்சி ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் கல்லீரல் புற்றுநோய் காரணமாக அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பிரச்சனையை சரி செய்ய இலங்கை சென்ற பவதானி அங்கு ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் அந்த சிகிச்சை பலன் அளிக்காமல் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பாஜகவுக்கு அதிகமாக வாக்களிப்பது வட மாநிலங்கள் தான். ஆனால் அவர்களுக்கு கூட பாஜக அரசு ஒன்றும் செய்யவில்லை என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா காலத்தில் வட மாநிலங்கள் சொந்த ஊருக்கு செல்ல கூட பாஜக எந்த வசதியும் ஏற்படுத்தி தரவில்லை. நடந்தே ஊருக்கு சென்ற வடமாநில மக்கள் பலர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அப்படி பார்க்கையில் கொரோனாவை விட கொடியது பாஜக தான் என கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பணிக்கான ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு அமைச்சரை பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இந்நிலையில் எந்த தொகுதியில் வெற்றி பறிப்போகிறதோ அந்த தொகுதி பொறுப்பு அமைச்சரின் பதவியும் பறிப்போகும் என அவர் எச்சரித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சமீபத்தில் அமைச்சருடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 40 தொகுதிகளிலும் திமுக வெல்ல வேண்டும் என்று முதல்வர் ஆவேசமாக பேசியுள்ளார். பாஜக தேர்தல் அறிக்கை தொடர்பாக இளைஞர்கள் கருத்து கூறலாம் என பிரதமர் மோடி அழைப்பு. நமோ செயலி மூலம் இளைஞர்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. மார்ச் இறுதிக்குள் கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக தயாராகிவிடும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த பின் பேசிய அவர், ஆம்னி பேருந்துகளை நிறுத்துவதற்கான 7000 சதுர அடி நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு சில பேருந்துகள் உரிமையாளர்கள் தேவையின்றி பேசுவதை தவிர்த்து பேருந்துகளை இயக்க வேண்டும். பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு கூடுதல் வசதி செய்யப்பட்டுள்ளது என்று தேனிலவுக்கு கோவா அழைத்து செல்வதாக கூறி அயோத்தி ராமன் கோவில் திறப்பு விழாவுக்கு அழைத்து சென்ற கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்கும் போபாலை சேர்ந்த பெண். கோவா மற்றும் தென்னிந்தியா செல்வதற்காக இவர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில் கணவரின் தாய் ராமன் கோவில் திறப்பு விழாவை பார்க்க விரும்புவதாக கூறி திடீரென திட்டத்தை மாற்றியதாக அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகா முன்னாள் முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் பாஜகவில் இணைவது உறுதியாகிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அவர் பாஜகவில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தார். ஆனாலும் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. இதனால் அதிருப்தியில் இருந்த அவர் தற்போது டெல்லி பாஜக அலுவலகத்தில் இருக்கின்றார். நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பாஜக சார்பில் போட்டியிடுவார் என தெரிகிறது. ஹைதராபாத் நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயனை நோக்கி ரசிகர் ஒருவர் திடீரென ஓடி வந்ததால் பரபரப்பு ஏற்படுத்தது. ஐலாண்ட் தெலுங்கு பதிப்பு நாளை வெளியாகிறது. இதற்காக நடந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயன் பேசிக் கொண்டிருந்த போது மேடையில் திடீரென ஏறிய ரசிகர் ஒருவர் செல்ஃபி எடுக்க முயன்றனர். இதனால் சற்று பதறிப்போன சிவகார்த்திகேயன் பின்னால் பொறுமையாக அவருடன் செல்ஃபி எடுத்து கொண்டு வழி அனுப்பி வைத்தார்.